கையில் இரும்பு ராடோடு அராஜகம். பள்ளி பேருந்தை மறித்து மிரட்டல், அச்சத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த மாணவர்கள். ஒரு பையன் ரோட்ல நின்றுட்டு இருந்தான். டிரைவர் வந்து ஜஸ்ட் ஹாரன் மட்டும் தான் அடிச்சாரு. அந்த ஹாரன் அடிச்சதுக்காக அந்த டிரைவர், அந்த பசங்க 4 பொறுக்கி பசங்களும் சேர்ந்துட்டு டிரைவர் அடிக்க போறதும் கண்டக்டர் அடிக்க போறதும் கல் எடுத்து அடிக்க போனானுங்க. நீ என்னடா அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு அவர் மிரட்டினதுக்கு அந்த ராடை திருப்பி அந்த ராடை புடுங்கிட்டு அந்த ராடாலே அடிக்க போறான். அவன் கல் எடுத்து அடிஞ்சா எங்க பசங்க எல்லாம் அதுல இருக்காங்க. நாங்க எந்த தைரியத்துல ஸ்கூலுக்கு அனுப்புறது? கல் எடுத்து இவ்வளவு பெரிய கல் எடுத்து அடிக்க போயிட்டாரு. அசம்பாவிதம் நடப்பதற்குள் உடனே நடவடிக்கை எடுங்க. காவல்துறையினரிடம் வீடியோ ஆதாரத்தோடு புகார். எடுத்த வார்த்தையை கேட்டாங்க. அவரை ஏப்பா அந்த மாதிரி கேட்கற, ஆர்ன மட்டும் தானே அடிச்சு வெளியே விட்டா பக்கத்துல பசங்க எடுத்து போடுவாங்கன்னு கிளினிக்கிட்ட வந்து நீடா கேட்கற. போயில வந்து பஸ் அடிச்சாங்க. அடிக்காதப்பா, எது இருந்தாலும் பஸ் அடிக்காத, நேர்ல பேசுப்பா அப்படின்னு கல் எடுத்தாங்க. ஓடி கல்லுல விசிறிட்டு கண்ணாடி உடச்சிரும் பாக்குறாங்க. பசங்க ரப்பாக்குது, அழுதுங்க. பசங்களை பாக்குறதா இவங்களை பாக்குறதா? அவன் கண்டிப்பா அந்த பொறுக்கி பசங்களை பிடிச்சி இன்னைக்கு கண்ணு முன்னாடி காட்டினாதான் நாளைக்கு நாங்க ஸ்கூலுக்கே அனுப்புவோம். இல்லன்னா நாங்க அனுப்புவோம். இன்னைக்கே ஸ்கூலுக்கு அனுப்புற ஐடியா இல்ல, நாங்க அனுப்ப மாட்டோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டுட்டாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இருந்து சேலம் செல்லும் சாலையில் ஆவின் பாலகம் அருகே அந்த தனியார் பள்ளி பேருந்து சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை விலகுமாறு ஹாரன் அடித்ததால் ஆத்திரம் அடைந்த அந்த இளைஞர்கள் அந்த பள்ளி பேருந்தை நிறுத்தி அதன் ஓட்டுநரிடம் பிரச்சனை செய்கிறார்கள். இதனை சாலையில் அங்கிருந்தவர்கள் தட்டி கேட்ட போதும் அவர்கள் கையில் இருந்த இரும்பு ராடை எடுத்துக்கொண்டு தாக்க முற்படும் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. மீண்டும் அந்த இளைஞர்கள் வரக்கூடும். அவர்கள் ஒருவித போதை பொருட்கள் உபயோகித்தது போன்று இருக்கிறார்கள். அவர்கள் சாதாரண மனநிலையில் இல்லை. சமூக குற்றங்களில் ஈடுபடும் இது போன்ற இளைஞர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இது குறித்த வீடியோவுடன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளதோடு அங்கு நின்று கொண்டிருந்து இந்த சம்பவத்தை பார்த்த பொதுமக்களும் இது குறித்து பேட்டி அளித்து இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.